நீரை சேகரிப்பது அவசியமானது. இயற்கையாகவே நீரை சேகரிக்கும் இடங்களாக மாறிய குளங்களை பாதுகாக்க வேண்டியது நமது அவசிய கடமையாகும். வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தில் கவனிப்பாரற்று அசுத்தமடையும் குளம் ஒன்று தொடர்பில் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவு செய்கிறது. நீர் தட்டுப்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் மனிதர்களுக்கும் நலத்தை பரிசளிக்கும் குளங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் உரிய கடமையாகும். வடக்கு மாகாணத்தின் வவுனியா மாவட்டம் குளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாகும். ஒவ்வொரு ஊரின் பெயரும் குளத்தினாலேயே அழைக்கப்படுகிறது. குளமற்ற ஊர்கள் இல்லை. வவுனியா குளம் என்பது மாவட்டத்தின் பிரதான குளமாகும். இது மாவட்டத்தின் நகர பகுதியில் உள்ளது. குளங்கள் அழகு நிறைந்த இடங்களாகவே காட்சி அளிப்பதுண்டு. ஆனால் வவுனியா குளமே பிளாஸ்டிக் போன்ற கழிவுப் பொருட்கள் வீசப்படுவதனால் அழகை இழந்து அசுத்தம் மிகுந்து காணப்படுகிறது. அசுத்தம் அடைந்து ஆரோக்கியம் இழந்து போகும் இந்த குளத்தை காணும் நகர் பகுதி மக்கள் பெரும் ஆதங்கத்துடன் பேசுகின்றனர். பிளாஸ்டிக் போத்தல்கள் அப்படி பல இதுகளால எங்களுக்கு தொழில் செய்ய இல்லாமல் இருக்கு. மீன் சாகிறதும் போக, ரெண்டாவது எங்களை வலைகளும் டேமேஜ் ஆகுதா இல்லை. மீன் வரவங்க சொல்றாங்க, என்ன குளத்துக்குள்ள லெட்ஃபீட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க, நீங்க இதுல மீன் பிடிச்சி தானே எங்களுக்கு தாரீங்க அப்படின்னு சொல்லி கூட எங்களுக்கு பிரச்சனை படுறாங்க. இந்த குளத்தை நம்பி சுமார் 120 ஏக்கர் வயல் நிலத்தில் விவசாயிகள் பயிர்ச்செய்கையில் ஈடுபடுகின்றனர். அத்துடன் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற சுமார் 100கணக்கான மீனவர்களும் வசிக்கின்றார்கள். கைவிடப்பட்ட நிலையில் அசுத்தம் அடைந்த இந்த குளத்தினால் டெங்கு போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதென்றும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் உள்ள கழிவு நீர்கள் சுத்திகரிக்கப்படாமல் இந்த குளத்தை அடைவதால் இந்த குளத்துக்கு அருகில் எங்களால் வசிக்க முடியாத நிலைமை இருக்கின்றது. குளத்தால் வர நீரை வச்சு வயல் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட வயல்களுக்கு வர நீர்களிலேயும் இந்த எண்ணத்தன்மை காணப்படுகின்றது. நீர்ப்பாசனத்துக்கு வருகின்ற தண்ணீர் குளங்களை பாதுகாப்பதன் மூலம் நீரை சேகரிப்பது மாத்திரமன்றி மண்ணினதும் மக்களினதும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். குளங்களில் மீன்கள் மட்டும் வசிப்பதில்லை, குளத்தை நம்பி மக்கள் பலரும் வசிக்கின்றார்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.